தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் திருப்பெயராலே ஆமென். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் மூன்றாம் ஞாயிற்றின் காலை வேளைக்காக உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட மேலான அங்கீகரிப்புக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி இந்த ஆராதனையிலே பங்கேற்கும் வண்ணமாக உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். சுவாமி, இந்த காலை ஆராதனையின் வேளையிலும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே நிறைவுள்ளவராய் எழுந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் சந்தித்தவர்களாய், உம்முடைய வழிநடத்துதலை எங்கள் வாழ்விலே பெற்றுக்கொண்டவர்களாய், எங்கள் விசுவாச பயணத்தில் உற்சாகப்படுத்தப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் திடப்படுத்தப்பட்டவர்களாய் இங்கிருந்து நாங்கள் போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் இல்லங்களையே தேவாலயங்களாக தேவரீர் மாற்றியிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் வாழுகின்ற பரிசுத்த ஆலயமாக எங்களையே நீர் மாற்றியிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நிறைவோடு இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை தகுதியாக்கும். இங்கே நடத்தப்படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றின் வழியாக நீர் உம்மை வெளிப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை நாம் பாட இருக்கிறோம். கர்த்தரை போற்றுதல் என்று சொல்லும்போது அவருடைய பண்புகளை, அவருடைய தன்மைகளை, அவருடைய இயல்புகளை அறிந்து உணர்ந்து அதை சொல்லி உயர்த்துவது கர்த்தருடைய நாமத்தை. அந்த வகையில் நாம் பாடுகின்ற பாடல்கள் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிறவைகளாய், நம்மை ஆண்டவருக்குள் அனல் படுத்துகிறவைகளாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து பாடல்களை நாம் பாடுவோம். அன்பான திருச்சபையின் மக்களே, இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றின் காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நாம் இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை ஸ்தோத்திரித்து சில பாடல்களை நாம் பாடி நாம் நம்மை அனல் மூட்டி கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு தந்த இந்த நாளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் போராட்டமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம் பக்கமாய் திரும்புகிற கர்த்தர், நமக்கு ஆசீர்வாதங்களை அனுப்புகிற கர்த்தர், நம் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிற கர்த்தர். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த உணர்வோடு கூட இந்த காலை வேளையில் நமக்கு தெரிந்த கீர்த்தனை, கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை அர்த்தம் உணர்ந்தவர்களாய் நிறைவோடு கூட நாம் பாடலாம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண்ணுண்டாக்கிய வித்தனுக்கிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கிய வித்தனுக்கிடமிருந்து என்னெல்லாம் ஒத்தாசை என்றனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டா ஊரங்காது காத்தவர் காலை தள்ளாட ஒட்டா
வேளையில் நின்று இஸ்ரவேலரை காத்தவர், வேளையில் நின்று இஸ்ரவேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர், கண்களை ஏறெடுப்பே மக்கனிடல்லவரே, என்னை ஆதரித்திடும் பக்கனிடல்லவரே. எக்கால நிலமாயும் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலமாயும் என்னை சேதப்படுத்தாது, அக்கோலம் கொண்டென்னை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே. அன்பானவர்களே, அடுத்த பாடல் கர்த்தருடைய வல்லமையின் கிரியையை நமக்கு வெளிப்படுத்துகிற நம்முன் காட்சியாக கொண்டு வருகின்ற பாடல். பழைய ஏற்பாட்டிலே ஆகாப் ராஜாவின் காலத்திலே ஏசபேல் ராணியோடு ஆகாப் ராஜா இணைந்து யூத மக்களுக்கு ஏற்படுத்தின இன்னல்களை, இடையூறுகளை, தடைகளை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரால் ஏவப்பட்ட எலியா தீர்க்கன் முற்றிலுமாய் தன்னை கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று வைராக்கியத்தோடு கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்த சித்தம் கொண்டு எழுந்து நின்ற பொழுது கர்த்தர் எல்லா ஜனங்களின் வாயின் என்று கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் அறிக்கையை, விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் கூட நம்முடைய சூழல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்திய நாட்டின் சூழல்களை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களெல்லாம் ஆண்டவரே நீர் செயல்பட வேண்டும், ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவரே நீர் ஜீவிக்கிற கர்த்தர் என்பதை இந்த உலகுக்கு காட்ட வேண்டும் என்பதே நம்முடைய ஜெபம். அன்றைக்கு செயல்பட்ட அந்த தேவாதி தேவன் கர்த்தர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். தடைகளை தகர்த்தெறிய கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். பெரிய காரியங்களை நிச்சயமாய் நம் நாட்டிலே, நம் வாழ்விலே, திருச்சபைகளின் மத்தியிலே கர்த்தர் செய்வார் என்ற உறுதியோடு கூட இந்த எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் என்ற நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன்,
கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதில் அளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதில் அளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தருடைய வைராக்கிய செயலை அன்றைக்கு கர்த்தருடைய ஒத்தாசையினாலே வெளிப்படுத்தின தீர்க்கன், கர்த்தரும் அந்த தீர்க்கனுடைய ஜெபத்தை கேட்டு தம்மை வெளிப்படுத்தி அந்த மக்களை ஆண்டு கொண்டார். அதே தேவன் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, நம் ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இல்லாத நேரம் நம் வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்படியானால் அவர் இல்லை என்றால் நாம் நிர்மலமாகி போவோம். கர்த்தர் தம்முடைய சுத்த கிருபையினாலே தம்முடைய திருக்கரங்களினாலே நம்மை தாங்கி வழிநடத்துகிறார். இப்பொழுதும் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல், கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். கர்த்தருடைய உண்மையை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய உதவியை அனுதினமும் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அதை அறிக்கை செய்கிற வண்ணமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஆங்கில பாடலை பாடலாம். கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். Great is thy faithfulness, O God my Father. There is no shadow of turning with thee. Thou changest not, thy compassions they fail not. As thou hast been, thou forever wilt be. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Summer and winter and springtime and harvest, sun, moon, and stars in their courses above, join with all nature in manifold witness to thy great faithfulness, mercy,
and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Pardon for sin and the peace that endureth. Thine own dear presence to cheer and to guide. Strength for today and bright hope for tomorrow. Blessings all mine with 10,000 beside. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. அன்பானவர்களே, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களை பாட, கர்த்தருடைய கிருபைகளை சிந்திக்க, அவருடைய வல்லமைகளை நம் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோம், அவருடைய இரட்சணிய மகிழ்ச்சி நம்மிலே பெருக இருக்கிறது என்ற உறுதியில் பாடல்களை பாடி நம்மை அனல் மூட்டி கொண்டோம். அதே நேரத்தில் கர்த்தரை நாம் உயர்த்தினோம். தொடர்ந்து நாம் இந்த ஆராதனைக்குள்ளாக நிறைவோடு நாம் பிரவேசிக்க, அல்லது இந்த ஆராதனையின் வழியாக கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் நம்மை தகுதியாக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தகுதியற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள், அணுகுமுறைகளிலே தோற்று போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தாரை போல நாம் வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்ப்பதெல்லாம் உத்தம மார்க்கத்தாராய், கர்த்தருடைய பரிசுத்த ஜாதியாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று. ஆகையினால நம்முடைய வாழ்வின் குறைவுகளுக்காக ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு நாம் கதறுவோம். ஆண்டவரே, என் வாழ்வின் பாதையில் நான் தவறி இருக்கிறேன். ஆனாலும் கெட்டலைகிற என்னை அழிவுக்கு நேராய் அல்ல, உம்முடைய நித்திய வாழ்வுக்கு நேராய் அழைக்கிற தேவன் நீர். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால எங்கள் குறைவுகளையெல்லாம் நீர் மன்னித்து எங்களை ஏற்று இந்த வேலைக்கு எங்களை தகுதியாக்கும் என்று நாம் உண்மையாய் கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் இறங்கி தம்முடைய சிலுவையின் இரத்தத்தினால, குமாரனின் இரத்தத்தினால நம்மை விடுதலையாக்குவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், தகுதியாக்குவார். கர்த்தரோடு ஐக்கியப்பட நாம் தகுதியாக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த ஆராதனையின் வேளையில் அப்படிப்பட்ட உணர்வோடு நம் பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற மக்களாய் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய குறைவுகளை உணர்ந்தவர்களாய், எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்க ஐயனே என்ற கீர்த்தனையின் 2 கவிகளை பாவ அறிக்கையின் பாடலாக நாம் பாடி நம்மை கர்த்தருக்கு முன்னதாக தாழ்த்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஜெபங்களை கேட்டு நமக்கு பதிலளிப்பார். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளிய மேல் இறங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே, நித்தம் என் இருதயம் தீய
தீயதன் பரனே நிலைவரம் ஏனில் இல்லை நீ என் தாபரமே எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே எளியன் மேலிரங்கையனே எந்த நீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதிரு கையிலே உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே உத்தமமான முடையோ என்னை ஆளும் எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே எளியன் மேலிரங்கையனே கெட்ட மகன் போல் துட்டனாய் அலைந்தேன் கெடு பஞ்சத்தால் நாளிந்தே ஈட்டமாய் மகன் என பாத்திரனால நான் ஈட்டமாய் மகன் என பாத்திரமால நான் என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே எளிய மேலிரங்கையனே சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமேன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்க கேட்போம். Today's scripture reading is taken from Genesis chapter 2 verses 18 to 25. Genesis chapter 2 verses 18 to 25. And the Lord God said, "It is not good that man should be alone. I will make him a helper comparable to him." Out of the ground the Lord God formed every beast of the field and every bird of the air, and brought them to Adam to see what he would call them. And whatever Adam called each living creature, that was its name. So Adam gave names to all cattle, to the birds of the air, and every beast of the field. But for Adam there was not found a helper comparable to him. And the Lord God caused a deep sleep to fall on Adam, and he slept. And he took one of his ribs and closed up the flesh in its place. Then the rib which the Lord God had taken from man he made into a woman, and he brought her to the man. And Adam said, "This is now bone of my bones and flesh of my flesh. She shall be called woman, because she was taken out of man. Therefore a man shall leave his father and mother, and be joined to his wife, and they shall become one flesh. And they were both naked, the man and his wife, and were not ashamed." Here ends the Bible reading. Praise be to God. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஆயரம்மா திருமதி லில்லியன் ரிச்சர்ட் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவருடைய திருப்பெயரில் நான் வாழ்த்தி அழைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஆசீர்வாதமாக நம்மோடு பகிர்ந்து கொள்ளுவார்கள். Shall we bow down our heads in prayer? புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பெலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பெலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே.
இம்மட்டும் காத்து இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. இம்மட்டும் காத்து இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பெலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பெலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. Gracious God, we come to thy throne of grace this morning to receive your hidden manna, Lord. Speak to us, Master. Let your people hear. In Jesus' precious name I pray. Amen. Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. Every time I stand before you to share the word of God, I always feel that I'm not worthy. But when God has called us to spread His word, I'm here standing before you to share the word of God this morning. The topic that is given today is about marriage. I'm sure this topic to speak nowadays, it's quite difficult, having in mind so many things that is happening around us. But let's see what God says about marriage. I would like to share just 3 points, 3 topics based on marriage. The first thought is save your marriage. Save your marriage. Ephesians chapter 5 and verse 21 says, submit to one another out of reverence for Christ. Submit to one another out of reverence for Christ. I want each one of you to listen to these words very carefully, and maybe if you are ready to advise your children or youngsters, I want you to be very careful listening to God's word this morning. The reason for my problematic marriage is my wife. She is adamant, she is disobedient, and she is egoistic, said a husband who is married for 4 years. So in reply, his wife said, I feel so sorry for marrying this man who is a mean-minded and self-centered. It is biblically wrong for a wife or a husband to make such a statement. Neither the husband nor the wife should point their fingers to each other. That was what Adam did when the Lord asked him in the Garden of Eden, have you eaten from the tree that He commanded you not to eat from? Instead of accepting his fault and saying, Lord, yes, Lord, please forgive me, what was the reply that he gave? He said, the woman you put here with me, she gave me some fruit from the tree and I ate it. That was the reply that he gave. And God did not spare Adam from punishment, nor did He give more punishment to Eve and less to Adam. So both the husband and the wife, instead of biting and devouring each other, should acknowledge their mistakes and try to rectify them with truth and obedience. That is what the Bible says. Imagine how difficult it is for 2 persons born in 2 different families who have lived independently so far according to their wish, their likings, to come together in marriage and live together under the same roof. I'm sure it is difficult, but for the grace of God and His guidance, this relationship can never be cordial. Until the grace of God is there, it can never be cordial. Only if the love of God rules their hearts will there be harmony and peace between husband and wife. That was why whenever Paul mentioned of marriage relationships in his epistles, he always kept Christ as the center. So God expects the families, the spouses,
to keep God as the center, to have the peace and harmony in the family. We should always remember that marriage is not just the union of two physical bodies. It is a covenant of grace. Both the husband and wife need to keep on giving each other at all the time till they leave this world. If one errs, he or she should have the humility to ask his partner's forgiveness, and the other partner should be kind enough to accept it. When I look into my life, whenever I make a mistake, I will always be the first to go and say, Pastor, that I'm sorry for what I have done. But if I have not done a mistake, I will never stoop down, until unless it is my fault. And sometimes I make mistakes innocently, and I get scoldings from Pastor too. But I realize what I made a mistake, that I should not repeat it again. So just give and take and keep on moving. Dear friend, whoever is listening to this message today, is your marriage in trouble? I'm asking the question to each family this morning. Is your marriage in trouble? Let go your self-will. Don't allow the self to rule you and self-centeredness. Give God the honor and glory that you need to give due to Him. Let Him be the head of your family. Then you see the changes. He will certainly restore you back the joy and peace that you once enjoyed with your spouse. If you think that joy has entirely gone, my life has become wasted, I don't have any other choice rather than to be separated. If you think that decision today, please change your mind. God is speaking to you. When this topic was given by Pastor asking me to speak, I was very much praying, and I said I could see so many families being separated. Parents are in tears. In-laws are in tears. Wherever you are and whatever you do, let God speak in your hearts. Try to accept or forgive and forget, and try to reunite your families. Let God rule your family. Let God be the center of your family. Then you will get back your peace. You will regain the joy and peace that you enjoyed with your spouse if you're going to take a decision today. The first one is save your marriage. Second is, for Christian husbands and wives, it is not for others. It is not for other religion. It is for Christian homes. Build a pure Christian home, a Christ-centered home. That is what we say when a marriage is being brought and husband and wife are brought together. So far, this advice is for Christian husbands and wives. 1 Peter chapter 3, verse 1 and 7. Wives, be submissive to your husbands. Husbands, be considerate as you live with your wives. This is what the Bible says. I'm going with the Bible. Marriage is instituted by God, and family life is His blessing. A family life that is given is only because of His blessing. But these days, we find more families are broken, ending up in separation and divorce. Satan prowls around to break the bonds of love that exist between husband and wife and between children. Unless the spouses love each other and are committed to each other, they can never build up a strong Christian family. How can a strong family be built up? How? When I have so many problems with my husband, when I have so many problems with my wife, where I cannot share it out, how do you expect me to build a strong family? First of all, forgiving and forgetting should come naturally between the spouses. The first step that you need to take, forgive and forget. There ends the matter. To err is human, but to forgive is divine. All of us commit blunders. I commit blunder. Everybody make a mistake. Nobody is holy in this world. All of us commit blunders. All of us have shortcomings and weaknesses. So, when a spouse commits a mistake, the other should quickly forgive.
Instead of finding fault with each other, finding the reason for the problem, accepting each other with their merits and demerits is the best way to maintain harmony in the family. Both the spouses should have give and receive mentality. You know, the same mentality, give and you receive. Instead, if one keeps on giving and the other always keeps on receiving, there will not be any room for mutual love and mutual fellowship. Both the husband and the wife should always have the broad mind to appreciate one another, even if one seems to excel the other. Here I would like to say the example of my life. When I finished my +2, I wanted to go, because I took my nursing in my 11th and 12th, I wanted to go for my degree nursing. And my father wanted to be at least a doctor in the family, but I did not get a seat in Vellore, so I had to come back to Chennai to do my teacher training, that is Montessori. The year, that was only 1 year. When I finished that and I came home, the marriage proposal was ready for me. I did not even finish my degree when I got married. My husband, my father, put me in correspondence course when I did to start my BA. Only after I got married, I completed my BA. Then pastor made me complete my B.Ed. Then I finished my MA with my children, with lot of problems and situations, ups and downs. But God helped me. I did my B.Ed regular in Christopher's College. Why I'm saying you is, if he wouldn't have encouraged me to complete, I don't think I would have even had a degree in my hand. When he had MA degree with BD, I was only a +2 qualified with 1 year Montessori training when I got married. Can you believe that? But today I'm qualified as MA B.Ed is because of pastor's encouragement. So only if we are able to encourage each other with mutual love and fellowship, the lifeboat will sail smoothly. Both the husband and the wife should always have the broad mind to appreciate one another, even if one seems to excel the other. So he will never put me down. Always he will always say, you can do it. When I say, no, I'm not fit for that. No, he will say, no, you try to do it. You will be able to achieve it. This is how I have come to this level. The spouses should trust one another mutually, and on any account, they should not allow doubt or suspicion to creep in. Suspicion should be out of your family. Trust each other with your whole heart. When I say trust, I would like to bring one situation of my experience. When I had an opportunity to go to US in 2004, I was handling 6th graders English. So I wanted to introduce myself to the children when I went for the first day class. I told them that I'm a pastor's wife, I am married, I have 2 children, and they're all grown up. I've come to teach you. So when I finished this, lot of questions came from the students' side. 6th graders, just imagine, 6th graders in 2004. They asked me, are you married? I said, yes. Then they asked me next question, do you choose your life partner? I said, no, my parents do it. Okay, if you don't like him, will you divorce him? I said, parents know more than us. So whatever they say, we do accept it. Okay, next question. Do you have to live with one husband all day long your life? Next question. Yes, I said, yes, we have to live. Oh my gosh, we cannot do it. Then they said, if you're going to go back to India, do you think your husband will not be in favor with another wife or get married to another wife? Do you have that trust? I said, definitely. My husband will not do that. He knows that he has only one wife, and that is me. So when I go back, he is ready to accept me. So when I said that, they really couldn't take it up. This is where the trust comes. When people may say so many things about each other, don't ever listen.
If you're going to have the full trust and faith on your husband or on your wife, definitely your life journey will be smooth. So both the husband and the wife should submit to each other in love. Love is the one that tops up in a family. That is where it stands. The main reason for divorces these days is that neither the husband nor the wife likes to be humble. There's a proverb which says, always try to remain as a doormat and not as a carpet that is used during occasions. Doormat seems to be humble. Every time so many people stamp on the doormat and enter your house or wherever it may be, you dust it and reuse it again. But a carpet, when it gets dirtied, it has to go through a long process. Is it not? So God expects us to be very, very humble. As long as we are going to follow this humility in our life, I'm sure the Christian homes will be with joy and peace in their life. Above all, Christ should be the center of the family, as I said. Somebody said, in this world, marriage is a battlefield in which a vicious, relentless struggle rages between a tyrant husband and a rebel wife. But it is not like Christian marriage. A Christian marriage is radically different. The husband rules in love and the wife submits in love. I repeat this again. The husband rules in love and the wife submits in love. Marriage is not a framework for strife and destruction, but it is a relationship of fellowship, joy, and mutual help. My dear youngsters, those who got married recently, those who have been experienced in marriage, let us be rooted in the love of God. Let us save our marriages and the marriages of our beloved ones. Second is for Christian husbands and wives. The third is marriage vow should be honored. Marriage vow should be honored. Genesis chapter 2 and verse 23 says, "This is now bone of my bones and flesh of my flesh." Weddings are special, beautiful occasions that enhance the beauty and sanctity of marriage in the eyes of people. When you look into Christian marriage, it's really beautiful, the ceremonial that takes place for Christian marriage, the vows that are being taken, and the marriage proceedings are so beautiful rather than others. But nowadays, what happened? Because of this COVID situation, marriages are being stopped, and parents are so much excited after fixing everything, and limited people, their dreams are just shattered. But anyway, whatever it may be, but God has a plan and a purpose. So many young people today who contemplate marriage ask about the significance of marriage vow in ways that were never asked before. Ministers are often asked to delete such words as vow and "till death do us part." Words like submit and forsake all others are missing in many contemporary marriages. We should not forget that marriage is sacred because it is rooted in the command of God Himself. God Himself has commanded us this rule. Matthew chapter 19 and verse 3 records a confrontation between Jesus and the religious leaders of those days, the Pharisees. The Pharisees asked Jesus a question: "Is it lawful for a man to divorce his wife for just any reason?" Jesus began his answer by referring to God's original plan for marriage. We see in Matthew chapter 19, verses from 4 to 6. "Haven't you read?" He replied, "that at the beginning the Creator made them male and female and said, 'For this reason, a man will leave his father and mother and be united to his wife, and the two will become one flesh. So they are no longer two, but one. Therefore, what God has joined together, let man not separate.'
These are the marriage vows that is being given in the altar when they come for the wedding. Therefore, what God has joined together, let man not separate. In Genesis chapter 2 and verse 24, the Lord God said that the man would leave his father and mother and cleave with his wife. The key principle in establishing the sanctity of marriage is the wording, cleave with his wife. The whole principle of the vow is based on this one statement. A person's integrity is seen by keeping his promise and telling the truth at all times. There is also situations when you hide things to each other. That is where suspicion enters. When you are open to each other, there will be no doubt at all. Whatever any other people come and tell you, you will not believe. So never hide anything to each other. So many years, maybe 37 years of our wedding, but I have never hid anything to my husband. Neither he. Whether I make a mistake or not, I just tell it. And even if I have to get scoldings, I get it back. But I never hide it. Whatever happens, I say what I have to say. And whatever I said, I tell it off. We never have any secrets within ourselves. Even when I get my salary, check, it's completely handed over to him. I don't keep anything for myself or have any money saved for me. Whatever I need, I ask him, he gives me. You're open. When you're open in situations, you will have the real joy and peace within yourself. I always say my example of our life. We need to be open. Whenever they come for marriage, fixing a bride or a groom, I always tell them, this is what is the situation. If you are able to get it, take it up. Otherwise, leave it. So never hide anything in marriages. After you get married with your spouses, you are open to them. Both of you share, whatever it may be, good or bad, happy or sad, whatever it may be, just share it so you have that openness. There comes the trust with each other. Trust between each other. There comes love. It is easy to make a promise and then break it. Ecclesiastes chapter 5, verse 2 to 5 warns us about being hasty in making a vow. One of the important reasons for an engagement period of several months is to give the couple time to evaluate, time to communicate with each other so that they would make the vow something more than just words at weddings. Usually, as long as I know, weddings, if they are arranged, engagement is done before. They give gap, at least 2 months or 3 months. A gap. Why it is being done? For them to understand each other, so that when they come for the wedding, they are true to their promises. They take up the vows seriously, that both of them take back the promises that God has given, and with His blessing, they leave the church united together as a family. Is it not? So my dear people of God, Christian homes, Christian families, so in these days of declining moral values, let us take all efforts to keep our marriage vow, for the sanctity of marriage rests upon divine revelation and not human opinion. I'm sure, where are we today? I'm putting forth this question for many young couples got married, who have a mind to divorce, who have already decided to divorce. There is complication, question mark, so many questions within you. You are struggling with it. God is speaking to you today. Just commit your life into God's hand and ask Him, God, show me the way. I want to be reunited with my family, with my spouse. Speak to me. I want the peace and harmony that I have already lost. When you are going to kneel down, stop wherever you are. Forget everything that is past. You're going to start a new life again. Ask God for His guidance. Definitely He will be able to guide you and reunite you together. Bring that joy and peace within you so that you live peacefully till the end of your life. May God continue to bless you abundantly in these days. Shall we bow down our heads in prayer?
Why should I feel discouraged? Why should the shadows come? Why should my heart be lonely and long for heaven and home? When Jesus is my portion, His constant friend is He. His eye is on the sparrow, and I know He loves me more. His eye is on the sparrow, and I know He loves me more. I sing because I'm happy. I sing because I'm free. For His eye is on the sparrow, and I know He watches me. I sing because I'm happy. I sing because I'm free. For His eye is on the sparrow, and I know He watches me. Shall we pray? Dear Lord, fill my heart with Christ's love and humility. Help me to accept and love my spouse as he or she is. Give me the grace to cast away my prejudice and pride and submit to my spouse out of reverence for Christ. Heavenly Father, bless our married life. Let us not give room to doubts and hatred which are brought by Satan, but let us be ruled by the love of Christ. Let our love for each other be on the increase day by day. Lord, my spouse and I have taken the marriage vow before you and before many witnesses. We are accountable in a public way for what we have promised. Let us remember that this makes marriage sacred and solemn, and help us to cleave to each other till death parts us. In Jesus' precious name I pray. Amen. தொடர்ந்து சில அறிவிப்புகளை மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த விதமான திருச்சபை வழிபாடுகளை குறித்த மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை குறித்த அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஊடகத்தின் வழியாக இந்த ஆராதனைகளை பெற்றுக்கொள்கிற நீங்கள் கருத்தோடும் கவனத்தோடும் இதிலே உங்களை இணைத்து தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ள நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். தவறாமல் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைகளிலே பங்கு பெறுங்கள். மற்றும் சேகரிக்கின்ற காணிக்கைகள், மாதாந்திர காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள், பிறந்தநாள், திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கைகள் போன்ற இவைகளை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய திட்டங்கள், செம்மஞ்சேரி ஆலய கட்டுமான பணிக்கான நம்முடைய பங்கு, அதே போல் செய்யூர் கிராம ஆலய கட்டுமான பணிக்கான நம்முடைய பொறுப்பு மற்றும் நம்முடைய கல்லறை தோட்ட நிலம் வாங்குகின்ற அந்த திட்டத்திற்கான உங்கள் பங்கு என்ற அனைத்தையும் நீங்கள் மனதிலே வைத்து உங்களால் ஆன மட்டும் உதாரத்துவமாய் தந்து இந்த திருச்சபையின் திருப்பணிவிடைகளை தாங்க நான் உங்களை அழைக்கிறேன். மக்கதோனியா திருச்சபை தன்னுடைய கடின நாட்களின் மத்தியிலே ஏழ்மையில் இருந்த, பஞ்சத்தில் தள்ளப்பட்டிருந்த திருச்சபைக்கு உதவிற்று, உதாரத்துவமாய் உதவிற்று பவுல் சொல்லுகிற சாட்சி. நம்முடைய கடின நாட்களிலும் கர்த்தருக்கென்று பிரத்யேகமாய் நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காணுகிற மக்களுடைய பெயர்களை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். ஜெபத்தோடு நாம் கர்த்தருடைய கரங்களிலே அவர்களை இந்த புதிய ஆண்டை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிறைவாய் அவர்களை தொடர்ந்தும் வழிநடத்துவாராக.
ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் சாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இந்த ஆராதனைக்கு நிறைவாக 249ஆம் புது வாழ்வு பாடல் என் மேய்ப்பர் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, திருமணம் என்கின்ற உறவை நீர் ஆதியிலே ஏதேனிலே ஆதாம் ஏவாள் அவர்களின் வாழ்விலே ஏற்படுத்தி திருமணத்தை ஆசிர்வதித்தீர். திருமறையிலே மையமாக கானாவூர் திருமணத்தில் நீர் பங்கு கொண்டு அந்த திருமணத்தை சிறப்பித்தீர், குறைவை நிறைவாக்கினீர். திருமறையின் இறுதியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நாங்கள் மணவாளன் மணவாட்டி என்ற இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் இடையிலான திருமணத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தாவை இப்படியாய் திருமணத்தை முக்கியத்துவப்படுத்தின கர்த்தர் அந்த திருமண பந்தத்தில் நாங்கள் எல்லாரும் உம்முடைய சித்தத்தை எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கிறீர். திருமணத்தினுடைய நடைமுறை சார்ந்த பல தெளிவுகளை
பல காரியங்களை இன்றைக்கு நாம் கேட்டோம். நாங்கள் கேட்க கிருபையாக இருந்தீர், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். திருமணத்தை அற்பமாய் எண்ணாமல் மிகுந்த கருத்தோடும் யோசனையோடும் நாங்கள் அதை மதிக்க எங்களுக்கு அருள் தாரும். அதில் எதிர்பார்க்கப்படுகின்ற தோழமை, உதவி, ஆதரவு இவைகளை வெளிப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் உண்டு சுவாமி. எங்கள் திருச்சபையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. வரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கணவன் மனைவிமார்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து எந்த பக்கம் குறை இருந்தாலும் ஒருவரை ஒருவர் ஏற்று அருகில் வந்து இணைந்து வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாரும். பாரத்தோடு அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் அவர்களை இணைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர். பாரத்தோடுடைய கரங்களில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலை காரணமாக திருமணங்கள் தடைபட்டு போயிருக்கிறது, தள்ளி போடப்பட்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது. பல வாலிப பிள்ளைகள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த காரியத்தில் கர்த்தரை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தாவே, கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு ஏற்ற துணையை காட்டி அவர்களுக்கு குடும்ப வாழ்வை ஏற்படுத்திட ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் குடும்பங்களின் மத்தியிலே கர்த்தர் இருப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தியுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை திருப்பணிகள், குடும்பங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிளை சபை குடும்பங்கள், ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செயல் திட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றின் மத்தியில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் சுவாமி, ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. சுகம், பெலன், ஜீவன், சந்தோஷம், சமாதானத்தினால எங்கள் அனைவரையும் நிரப்பும். பிரச்சனைகள், அவமானங்கள், தோல்விகள், இயலாமைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றின் மத்தியில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எங்களுடைய கரங்களில் அர்ப்பணித்தும் நோக்கி பார்க்கிறோம். வழிநடத்தும். தொடர்ந்து எங்களை ஆண்டு கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஆதரவுக்கும் அரவணைப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை உங்கள் பேரிலே பிரசன்னமாக்கி உங்கள் பேரிலே கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை உங்கள் பேரிலே வீச பண்ணி என்றுமென்றுமான சதா நாட்களிலும் நற்சுகம், பெலன், ஜீவன், சமாதானம், ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிட கடவர். நிறைவு பாடலாக தெய்வ ஆசீர்வாதத்தோடு என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதுமாய் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு தொடர்ந்து கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.